ஹாய் எவ்ரிவன். நான் போன இயர் பார்த்தீங்கன்னா தங்கமயில் டிஜிகோல்ட் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேங்க. இந்த இயர் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இந்த இயர் ஜனவரி மந்த் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. நான் மந்த்லி சேவிங்ஸ் ஸ்கீம் வந்துட்டு ஆல்ரெடி வேறு ஷாப்பில் ஜாயின் பண்ணியிருந்தேங்க. தங்கமயிலில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் காயின் வந்துட்டு 1/2 கிராமுங்க, அதாவது 500 மில்லிகிராமுங்க. என்னோடய மற்ற எக்ஸ்பென்சஸ்ஸு மற்ற செலவு வந்துட்டு கொஞ்சமாக குறைச்சிட்டு தங்கமயிலில் வந்துட்டு டிஜிகோல்ட் ஸ்கீமில் சும்மா ஸ்டார்டிங் வந்து 150லேருந்து ஜாயின் பண்ணியிருந்தேங்க. அட்லீஸ்ட் 1/2 கிராம் காயின் வாங்கலாம் தாங்க சேவ் பண்ணேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா 1/2 கிராம் காயின் வாங்கினேங்க. நான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா பே பண்ணது 4400ரூபாங்க. எனக்கு வந்து 484 மில்லிகிராம் வந்து ஆட் ஆயிருந்துச்சுங்க. பெனிஃபிட் பார்த்திங்கன்னா 14 மில்லிகிராம் ஆட் ஆயிருந்துச்சுங்க. நான் இதை வந்து ஜனவரி 1 வாங்குகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேங்க, நியூ இயர் அன்னைக்கு. நான் அதனால் வந்துட்டு ஆன்லைன்லேயே வந்துட்டு ஸ்கீம் க்ளோஸ் பண்ணிட்டேங்க. எனக்கு கரெக்டாக நியூ இயர் அன்னைக்கு தாங்க டெலிவரி ஆச்சு. நான் வந்து 1/2 கிராம் லக்ஷ்மி காயின் தாங்க வாங்கியிருந்தேன். நான் சேவ் பண்ணது பார்த்திங்கன்னா 484 மில்லிகிராமுங்க. பேலன்ஸ் வந்து 16 மில்லிகிராமுக்கு நான் வந்துட்டு 200 பே பண்ணேங்க. 14 மில்லிகிராம் வந்துட்டு பெனிஃபிட் ஆட் ஆயிருந்துச்சு இல்லைங்களா, அது வந்துட்டு மேக்கிங் சார்ஜஸ்க்கு வந்துட்டு கழிச்சிட்டாங்க. பேலன்ஸ் பார்த்திங்கன்னா மேக்கிங் சார்ஜஸ்ஸு ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து நான் வந்துட்டு 470 ரூபா வந்து பே பண்ணேங்க. அப்போ நான் வந்துட்டு டோட்டலாக 500 மில்லிகிராம் காயினுக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஸ்கீமில் 4400 போட்டிருந்தாங்க. எக்ஸ்ட்ரா பே பண்ணது வந்துட்டு 470ங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா 4870 பே பண்ணியிருந்தேங்க. இப்போ இந்த காயின் பார்த்திங்கன்னா இந்த காயினோட ரேட்டு 7318 வந்துருங்க. ஜிஎஸ்டி அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா 7800 கிட்ட வந்துருங்க. இப்போ நான் காயின் வாங்கி ஒரு 2.5 மந்த்து கூட ஆகலைங்க. அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிராம் காயினுக்கே பார்த்திங்கன்னா 2930 பக்கமாக வந்துட்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு 2930 வந்துட்டு லாபங்க. இந்த மாதிரி சின்ன அமௌண்ட்டாக தான் என்னால் சேவ் பண்ண முடியும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாங்க. அட்லீஸ்ட் வந்து 1/2 கிராம் காயின் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ண முடியுங்க. ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதோட வேல்யூ வந்து அதிகமாக தாங்க ஆகும். ரேட் எப்பயுமே இன்க்ரீஸ் தாங்க ஆகும். இந்த காயின் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டெய்லி கோல்ட் ரேட் அப்டேட்ஸ் வருங்க, சேவிங்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் டிப்ஸ் வருங்க, கூடவே சிம்பிள் பியூட்டி டிப்ஸு வருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.